தேமுதிக அலுவலகத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அங்கு சென்று தேமுதிக நிறுவனர் விஜயகாந்தினுடைய நினைவிடத்தில் மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து தற்போது அவர் பிரேமலதா விஜயகாந்துடன் ஆலோசனையும் நடத்தி வருகிறார். கூட்டணியில் தற்போது தேமுதிகவுக்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த சந்திப்பு என்பது நடைபெற்று வருகிறது. நேற்றைக்கு அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் இன்றைக்கு மரியாதை நிமித்தமாக எடப்பாடி பழனிசாமி தேமுதிக அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் செல்வகுமார். விவரங்களை பதிவு செய்யலாம். தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா அதிமுக அலுவலகம் சென்றது நேற்று முதல் முறை. அதே போல அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தற்போது தேமுதிக இல்லத்திற்கு வருவதும் இதுவே முதல் முறையாக இருக்கிறது. இதற்கு முன்பு டாக்டர் விஜயகாந்த் மறைவின் போது வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக மட்டுமே வந்திருந்தார். அலுவல் ரீதியாக அவர் வருவது இதுவே முதல் முறை. எனவே தற்போது சற்று முன்னர் கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு வந்திருந்த எடப்பாடி பழனிசாமி விஜயகாந்த் நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு அவர் கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்திற்கு கட்சி அலுவலகத்திற்கு உள்ளே வந்து முதல் மாடியில் இருக்கக்கூடிய அறையில் சுமார் 15 நிமிடங்கள் திருமதி பிரேமலதா, சுதீஷ் மற்றும் கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தினார். அதன் பின்னர் தற்போது அவருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்று திருமதி பிரேமலதா அவர்கள் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். இப்போது இந்த சந்திப்பு முடிந்து திரு எடப்பாடி பழனிசாமி மீண்டும் அவர் தன்னுடைய அலுவலகம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். எனவே சுமார் ஒரு 20 நிமிடங்கள் நடைபெற்ற இந்த சந்திப்பு என்பது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பாகவே பார்க்கப்படுகிறது. இந்த நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்லாது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலும் இரு கட்சிகளும் சேர்ந்தே பயணிப்போம் என்ற உறுதிமொழியை இரு தலைவர்களும் எடுத்திருப்பதன் காரணமாக ஒரு தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கான ஒரு நிகழ்வாகவே இது பார்க்கப்படுகிறது. நேற்று ஒப்பந்தம் கையெழுத்து இடப்பட்டிருந்தாலும் கூட திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய வருகை தேமுதிக தொண்டர்களை மகிழ்விக்கும், ஒரு உற்சாகப்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் திருமதி பிரேமலதா கேட்டுக் கொண்டதற்கு இணங்க எடப்பாடி பழனிசாமி தற்போது தேமுதிக அலுவலகம் வந்துவிட்டு புறப்பட்டு செல்கிறார். பாலா, அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் நேற்றைக்கு அதற்கான ஒப்பந்தம் கையெழுத்தானது. இன்றைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தேமுதிக அலுவலகத்திற்கு நேரில் வந்து ஆலோசனை நடத்தினார். இந்த 5 தொகுதிகளுக்குமான வேட்பாளர் பட்டியல் விரைவில் அறிவிக்கப்படும் என தேமுதிக தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் மாநிலங்களவை உறுப்பினருக்கான இடம் என்பது ஒப்பந்தத்தில் கையெழுத்தாகவில்லை என்றாலும் அதற்கான உத்தரவாதம் தேமுதிகவிற்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான தகவலையும் நம்முடைய செய்தியாளர் செல்வகுமார் அளித்திருந்தார். அதே நேரத்தில் நேற்றைக்கு பிரேமலதா விஜயகாந்த் அதிமுக அலுவலகம் வருவது இதுதான் முதல் முறை என்று தெரிவித்திருந்தார். அதே போன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் தற்போது தேமுதிக அலுவலகத்திற்கு வருவது இதுவே முதல் முறை என்கிற வகையில் இந்த சந்திப்பு என்பது நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. செல்வகுமார், தற்போது இந்த 5 தொகுதிகள் திருவள்ளூர், மத்திய சென்னை, கடலூர், விருதுநகர் உள்ளிட்ட இந்த 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை தேமுதிக எப்போது வெளியிடும்? அதற்கான எப்போ எதிர்பார்க்கலாம்? 5 தொகுதிகளில் போட்டியிடக்கூடிய தேமுதிக வேட்பாளர்களை இன்னும் சில நிமிடங்களில் திருமதி பிரேமலதா அறிவிக்க இருக்கிறார். இதற்கான செய்தியாளர் சந்திப்பு நடைபெற இருக்கிறது. தற்போது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை வழியனுப்பி வைத்துவிட்டு அவர் செய்தியாளர் சந்திப்பில் அமர்ந்திருக்கிறார். எனவே 5 தொகுதிகளுக்கான வேட்பாளர்களும் இன்னும் சற்று நேரத்தில் அறிவிக்கப்பட இருக்கிறார்கள். அதில் விஜய பிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகியிருப்பதாக தெரிகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த தேர்தலில் தேமுதிகவின் சார்பில் சுதீஷ் மற்றும் பிரேமலதா இருவருமே போட்டியிட வாய்ப்பில்லை. மற்ற நிர்வாகிகள் தான் இதில் போட்டியிடுகிறார்கள். அந்த வகையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடிய நல்ல தம்பி சிவக்கொழுந்து ஆகிய இருவரும் அந்த போட்டியில் முன்னணியில் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எனவே தஞ்சாவூர் தொகுதி மற்றும் கடலூர் தொகுதிகளினுடைய மாவட்ட செயலாளர்களும் வேட்பாளர்களாக அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. செய்தியாளர் சந்திப்பு இன்னும் சில நிமிடங்களில் தொடங்க இருக்கிறது. அதிமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே தேமுதிக விருப்ப மனுக்களையும் பெற்றிருக்கிறது.